இந்த மாசத்துல வாரம் கலெக்ஷன் சும்மா பிச்சிக்க போகுது. கூகுள் பண்ணி பார்த்தேன். ஐயோ இவரது கால் பண்றாரு. சரி விபி கிட்ட கொடுத்துருவோம். ஏய் விபி இங்க பாரு, வார்டன் கால் பண்றாரு. நீ பேசுடி. என்னடி? ஹலோ ஹலோ மேகு. ஹலோ அங்கிள், மேகு இல்ல விபிதா. எந்த தாவான் தானே போன் அவகிட்ட தா. மேகு இங்க இல்ல, அவ வெளிய போயிருக்கா. வெளியே போயிருந்தானே உள்ள வர சொல்லு. ஐயோ அது இல்ல அங்கிள், அவ வேலை விஷயமா வெளிய போயிருக்கா. ஓ அப்படியா, சரிம்மா. தேதி 10 ஆச்சு. நீங்க கொடுக்க வேண்டியது கொடுத்தா நான் கொடுக்க வேண்டிய கிட்ட கொடுத்துருவேன். என்னது? காசு தான். காசா? என்ன காசு? வாடகை காசு. ஓ அதுவா? நீங்க வாங்க அங்கிள், குடுக்குறேன். நான் இப்ப முக்கியமான விஷயத்துக்காக, முக்கியமான ஆளை பாக்குறதுக்காக முக்கியமான இடத்துல நிக்கிறேன். நீ என்ன பண்ற? கீழே நம்ம பசங்க இருப்பானுங்க, அவனுங்க கிட்ட உங்க காசையும் சேர்த்து கொடுத்துரு. நான் அவனுங்க வாடகை காசு வாங்கும்போது சேர்த்து வாங்கிக்கிறேன். என்னது பசங்க கிட்டயா? அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க. சரி ஓகே அங்கிள், கொடுத்துறேன். சரி நான் வச்சிடுறேன். மேகாவை கேட்டதா சொல்லு. சாரி விபி. இந்தா இந்த காசு கொண்டு போய் கீழே பசங்க கிட்ட கொடுத்துருங்க. நீயே போய் கொடு. ஏய் எனக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் கால் இருக்குடி கிளையண்ட் கூட. ஏய் கிளையண்ட் கூடவா இல்ல அந்த பையன் கூடவா? முன்ன மாதிரி நினைச்சியா? போய் கொடுத்துட்டு வாடி. கீழே போணுமா? எனக்கு பிடிச்ச சாங் நேத்து ஆடினதுனால என் கால் பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சதானே ஆடின? ஆடினதுனால தான் பிடிச்சிருச்சு. ஓ அப்ப பிடிக்காம ஆடினியா? ஐயோ அது இல்லடி, எனக்கு பிடிச்ச சாங் ஆடும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. எதுவும் பிடிக்காம விழுந்ததுனால கால் பிடிச்சிக்கிச்சு. ஓ எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல. தோவண்டா பாரு, அவளை பிடிச்சு கொடு. இந்தா நீ போறியா? அம்மா எங்க போணும்? கீழே பாய்ஸ் ரூமுக்கு போய் இதை கொடுத்துட்டு வந்துரு. ஐயோ பாய்ஸ் ரூம்க்கா? நான்லாம் போக மாட்டேன். என்ன பாய்ஸ் ரூம்க்கா? ஸ்வீட் கொடுக்க மாட்டே ஈ லிஸ்ட் பண்ணல. இப்போ என்ன? அந்த ரூம்க்குலாம் நான்லாம் போக மாட்டேன். போடி. என்னை தீண்டி விட்டால் கையாட்டிட்டான் அவன. ஏன் கதவு போட்டு வச்சிருக்கீங்க? கதவை திறந்து வச்சிருந்தா கண்ட மிருகம்லாம் உள்ள வந்துருது, அதனாலதான். என்ன வேணும் சொல்லு. என்ன ஸ்வீட்டா? இல்ல ரெண்ட். ரெண்டா? அதே என்கிட்ட கொடுக்குற? வார்டன் அங்கிள் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னது வார்டன் ரெண்ட் காசை என்கிட்ட கொடுக்க சொன்னாரா? நான் உங்ககிட்ட கொடுக்கணுமா? நீங்க அவர்கிட்ட கொடுத்துருவீங்களா? டேய் அந்த வார்டன் ஏதோ நம்மள வச்சு டெஸ்ட் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாலும் நம்ம ஃபெயில் தான் ஆக போறோம். 5 பைசா கம்முனுடா. டேய் விஜய், வார்டன் தான் கால் பண்ணிட்டு 2 பேர் ரெண்டோ ரோட்ல கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. வாங்கிக்கோ. சரி கொடு. இவ்வளோ பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்களே, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இதை எடுத்துட்டு போய் கொடுத்தா கருத்துருவோம். யார்கிட்ட கொடுக்கலாம்? ஆனா எனக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்குண்ணா. டேய் நில்றா. அடச்சை, அங்க எங்கடா ஒளியறதுக்கு இடம் இருக்குன்னு ஒளிறீங்க? ஒருத்த துண்டை வச்சு மறைச்சிருக்கான், ஒருத்த பேக வச்சு மறைச்சிருக்கான். சதீஷ் கண்ணா அண்ணா எங்க போறீங்க? அண்ணா போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்க? ஓ அப்ப எங்க இருந்து வருவீங்க? அது இன்டர்வியூக்கு போயிட்டு வருவேங்கண்ணா. அப்படியா? இங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்கண்ணா. போற வழியில இதை நம்ம வார்டன்ட்ட கொடுத்துட்டு போயிரு. இவ்வளோ பணமா? ஆமா மோன, இது நீ தொலைச்சன்னு வையன், நீ தொலைஞ்ச. அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எல்லாரும் இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆகி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தானே கையில காசு வரும். ஆனா எனக்கு இன்டர்வியூ போறேன்னு நினைக்கும் போதே கையில காசு வருதுண்ணா. அதிர்ஷ்டக்காரனா நீ? ஆமாண்ணே. சரிண்ணே, எங்க அம்மா கூட இப்படிதானே சொல்லு, நீ அதிர்ஷ்டக்காரன்னு. பத்திரமா பணம் தானே கொடுத்தீங்க? போடா மூட்டு போடா, ஓவரா பேசி போடா. ஐயோ இது வேற. பை ஆல் தி பெஸ்ட். டாடா பை, தேங்க்ஸ். ஃபைல் எடுக்காம வரேன். ஃபைல் கூட எடுத்துக்காம இங்க தான் இன்டர்வியூ போறோம். அட பொன்னான மனசே பூவான வயசே வைக்காத மேலே ஆசை. நான் ஒரிஜினல் சவுண்ட் சொல்றேன்டி. நான் தானே ஒரிஜினல் சவுண்ட். அத பொண்ணு மேலே ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை. இப்போ ஒரு சவுண்ட் வந்துச்சா? அந்த சவுண்ட சொன்னேன். இதுதான் ஒரிஜினல் சவுண்ட். என்ன சவுண்டே காணோம்? சவுண்ட் வருதேடி. இப்போ நான் ஒன்ன சொன்னேன். வேற சோடி தேடி போயிருந்தா
யாரு அது? தெரியலையே. முன்னாள் காதலி என் முன்னாள் காதலி எவனோடு போகிறாய் போய் நீயும் வாழடி வலி இருந்தும் சோகம் இல்லை உன்மேல் துளி கோபம் இல்லை முன்னாள் காதலி முன்னாள் காதலி. ஹலோ, ஏ லூசு, எதுக்கு எங்க ரூம் வாசல்ல வந்து இப்படி கழுத மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? என்னது கத்துறனா? என் சோகத்தை பாட்டா பாடி சுத்துறமா. ஆ? இதுக்கு ரோட்ல நின்னு கத்தி இருந்தா கொஞ்சம் சில்லறையாவது கிடைச்சிருக்கும். என் மனசுல இருக்க வழி போக நான் தேடிட்டு இருக்கேன் கல்லற. நீ வேற என்ன சில்லறன்னு சொல்லி ஏமா என்ன கொல்லுற? ஒழுங்கா போயிடு. சிஎஸ்கே பிளேயர் ராய்டு, எங்களுக்கு நடுவுல நீ வராத, போயிடு போயிடு. நான் வருவேன்டா, ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு. அதத்தான் நானும் சொல்றேன். நான் ஆதித்யா டிவி டிஆரு, என்ன கேட்க நீ யாரு? இப்படியே பேசிட்டு இருந்தா மூஞ்சிலே குத்திடுவேன். அவளை லவ் பண்ணி நான் தொலைச்சிட்டேன் நித்திர, நீ வேற ஏமா என் மூஞ்சிலேயே குத்துற? ஓ, என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? லூசுதான், நான் லூசுதான், அவன் மேல லூசுதான், அதனால புடுங்கிருச்சு என் பீசுதான், ஆனாலும் நான் மாசுதான். ஏய், என்னடி? ஐயோ சும்மா இருடி. அவன் என்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னானா நான் நோன்னு சொன்னதால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஓ இந்த துண்டு ஏன் அடிக்கடி போடுறேன்னு பாக்குறீங்களா? என் நெஞ்சில ஆயிடுச்சு புண்ணு, அதை பார்த்து யாரும் வச்சிட கூடாது கண்ணு. நீ என்ன கொஞ்சமாவது லவ் பண்ணு. ஏய், என்ன பண்ற? என்ன தெரியலையா? என் சோக தாங்க முடியாம நான் தண்ணி அடிக்கிறேமா. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா நான் உன்னையே அடிப்பேமா. சிபா முன்னாள் காதலி ஓட்டம் வச்சுக்க உன்னை சும்மா வரணும் இனிமேல். அவளே என்ன நோகடிச்சா, பேசுன. நீ வேற ஏன்டா என்ன சாகடிக்கிற? சும்மா பேசாம வாடா. ஆட எனக்கே டயலாக் மறந்து போச்சு. இல்லப்பா, காசே குடுக்கறனால இந்த தண்ணி கேன் போற பையன் தான்ப்பா கரெக்டா போட்டுறான். காசே தர மாட்டீங்களா? போப்பா, என்கிட்ட கேட்காத, வாடன்ட்ட கேளு போ. தண்ணி காசு கேட்காத. நீங்க டெய்லி வாங்குறீங்க நம்ம ரூமுக்கு தண்ணி, என்ன விட்டு போயிட்டாடா உங்க அண்ணி. கொஞ்ச நேரம் மூட்டுறா, சும்மா இருறான்றா. டேய் அங்க நொண்டினே வராரு பர்றா வண்டி. பண்ணிலடா அது பண்ணி. யோ வார்டன், வாரம் ஒரு ஹேர் ஸ்டைல் மாத்திக்கிட்டே இருக்கே அந்த பொண்ணுக்கு வந்ததுல இருந்து. சட்டம் கூட மாடனா இருக்கு. கேப்பீங்கடா கேப்பீங்க. ஏன்டா உங்களை நம்பி கடங்கார முன்னாடி போயிட்டு வாயை கொடுத்தேன். அவன் வாய் மேலே 2 குத்துன்னு குத்திட்டான்டா. போக்கிரி விஜய் மாதிரி இருந்து என்ன ஜானி படம் மெட்ராஸ் மாதிரி ஆயிட்டீங்களாடா. விட்டுருந்தா என்ன கட்சியா போட்டிருப்பான். வாடன், இவ்வளோ பெரிய எலும்பை யாருமே கடிக்க மாட்டாங்க வாடன். உன்னை கட்சி போடுறேன். சரி, நான் உனக்கு போன் பண்ணேன், ஏன் எடுக்கல? வார்டன், என் போன்ல டச் போச்சு, அதான் எடுக்க முடியல. எங்க போன் எடுத்துக்காட்டு. அதான் சொன்னேன், டச் ஒர்க் ஆகல, அப்புறம் எப்படி எடுக்க முடியும்? டேய், நான் அந்த எடுத்துக்காட்டு சொல்லடா, போன் எடுத்துக்காட்டுன்னு சொன்னேன். அதான் எடுக்க முடியாது. ஏன்? யோ, இப்பதானே சொன்னேன் என் போன்ல டச் ஒர்க் ஆகாது, வேலை செய்யாதுன்ட்டு. ஐயோ, உன் போன் எங்க? பாக்கெட்ல. என் காட்டு. டச் போயிடுச்சியா, போன் எடுக்க முடியாது. பாக்கெட்ல இருந்து வெளியே எடுத்துக்கோ. டச்சுக்கு என்னடா சம்பந்தம்? டச் பண்ணாதான் என் போனையும் எடுக்க முடியும். சரி இரு, நான் கால் பண்றேன், நீ போன் எடு. யோ, நீ போன் பண்ணல, யார் போன் பண்ணாலும் என் போனை டச் பண்ண முடியாதியா? சரி, காசு எங்க? அதான் காசு ஐஸ் கிட்ட கொடுத்து விட்டோமே. டேய், அவன் வரவே இல்லடா. போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னது ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஐயோ, அப்ப காசு எடுத்து ஓடிட்டானா? அப்ப என் 2 காசு அடி பால்டப்பி, உன் காசு மட்டும் போச்சு, எல்லா காசு தான் போச்சு. டேய் அதெல்லாம் கூட பரவாயில்லடா. அந்த பொண்ணுங்க காசு அவங்க கூட சேர்த்து கொடுத்துருக்கோம். ஆமால. அப்பாடா, நான் கூட நம்ம காசு மட்டும் தான் போச்சேன்னு நினைச்சேன். பணத்தை தூக்கிட்டு போயிட்டேன்னு சொன்னா எல்லாரும் கேக்குறீங்க, என் மனசை தூக்கிட்டு போயிட்டேன்னு சொன்னா ஏன்டா யாரும் கேட்க மாட்டீங்க? டேய் முதல்ல இவனை யாராச்சும் தூக்கிட்டு போங்க. நீங்க வேணா தூக்கிட்டு போலாம் என்ன மேல, ஆனா நான் எப்பவும் மறக்க மாட்டேன்டா என் ஆளை. டேய், நீ இன்னுமாடா போல? போடா. ஏய் குத்தலே, கொஞ்ச நேரம் கம்மு நில்ல, வத்தலாக்கிடுவேன். இந்த சதீஷ் வேற எங்க போனான்னு தெரியல. அவங்கிட்ட தானே காசு இருக்கு. வரலையாடா? ப்ரோ, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்டா காசை நீ தர போறியா? இல்ல கொஞ்சம் அங்க டேய், பாருங்க. எங்கடா என் பணம்? டேய் சதீஷே, வாடகை காசு எங்கடா? ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்றாரு. ஐயோ அண்ணா, இந்த கேனை விட்டு போயிட்டீங்க பாருங்க. டேய், இங்க கேக்குற என்னடா பேந்த முடிக்கிற? ஐயோ, டேய், ஐயோ சதீஷ், பாருங்கடா. டேய் டேய் புடி புடி. டேய், என்னாச்சு பாருங்கடா. ஏய் உன்னை பாரு. ஐயோ சாரி, நான் தெரியாம போட்டுட்டேன். தெரிஞ்சே உன் கண்ணால என்ன நீ கொல்லுற, தெரியாம கேன போட்டு இவனை ஏமா கொல்லுற? டேய், தூங்குடா. இங்க வாடா, நீ ஒரு கை போடியா. கூட்டி போனோம். வாயாடுற. ஐயோ, டேய், அத பிடிக்காத. போ. விடு விடு விடு. டேய் டேய், சதீஷ். டேய் செல்லக்குட்டி. டேய், தண்ணி எடுத்துனோடா. டேய் எந்திரி. சீக்கிரம் வாடா. டேய்,
இந்த கிணறு தானே பிரச்சனை. போய் தண்ணி தெளிக்க சின்ன கிணறு போடா. சரி 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 சரி. யாரா அவன்? நாங்க வாடா. டேய் டேய் செல்லக்குட்டி டேய் எழுந்துடா. கண்ணில் குத்தாதடா. ஆமா நான் யாரு? யாரா டேய் நீங்க எல்லாம் யாரு? டேய் நீ சாசதிஸ்ரா. இது நம்ம பிஜி, இது நம்ம வார்டன். நான் தான். நீங்க ராஜண்ணா? என்னண்ணா சென்னை வெயிலுக்கு இப்படி கருத்து போயிட்டேன். ஐயோ நான் ராஜ் இல்லடா, உங்க அண்ணன் விஜய் டூக்கு. ஆமாண்ணே ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சா? அண்ணே ராஜண்ணே. அண்ணே எவ்வளவு அழகா இருக்க பாருண்ணே. நீ ஏனே முறைக்கிற? என் மேல ஏதாவது கோவமா? சிரிண்ணே சிரி. ஆமா நீங்க யாரு? நான் தான்ப்பா சமையல். சமையலா? எங்களுக்கு சோறே வர்றதில்ல, சமைக்கார மட்டும் கரெக்டா வராரு. என்ன அண்ணே டீ வெங்கட்டு? டேய் நீயா? டீ கூல் வாங்கிட்டு. கூலா? டீ என்னடா கூல் வெங்கட்டுங்கறாங்க? இருங்க நான் இப்படி வரேன். சார் விராட் கோலி சார், நான் உங்க வெரி குட் ஃபேன் சார். கை கொடுங்க சார். ஏய் நான் ராஜாராமே பால் டப்பி. சார் என்ன சார் இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க? என்ன எங்கேயோ தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க. ஐயோ கை கொடுங்க சார். கை அவன் ராஜாராம் பால் டப்பின்ற. அப்புறம் ஏய் என்னடா பேசுறான்? குருண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? மேகனா அக்கா கிட்ட லவ் சொல்லிட்டீங்களா? அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? அது மேனகா இல்லடா, அது நான் 2 மாசத்துக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ணுடா. டேய் மேனகா போய் மோனகா போய் இப்ப மேகனா வந்துட்டாடா. இவனா 2 மாசம் முன்னாடி நடந்த கதெல்லாம் பேசிட்டு இருக்கான். டேய் சதீஷ் விளையாடாதடா கண்ணா. இவரு கொடுக்க வேண்டிய காசு எங்கடா? காசா? என்ன காசு? மொய் காசு. மொய் காசா? யாருக்கு கல்யாணம்? கௌதம்க்கு கூல் வெங்கட். வெங்கட்டு சொல்லவே இல்ல. எங்கடா என் வாடகை காசு? பாடன் நான் இப்பதான் உங்களை கவனிக்கிறேன். கண்ணத்துல என்ன லிப்ஸ்டிக்? யார் முத்தம் கொடுத்தா? மொத்தமா? ஏன்டா நீ துட்டு விடல மொத்தமா கொடுத்தானுங்கடா. சாரிங்க, இவ தெரியாம கேன் போட்டுட்டா. வார்டன் இவங்கெல்லாம் யாரு? அவுட் ஸ்கீப்பிங்கா? நம்ம பீச்சுக்கு எதுக்கு 4 பேரு, அதுவும் மாடல் ட்ரெஸ்ல? ஆளுக்கு ஒரு திணுசா இருக்குங்க. ஹவுஸ் கீப்பிங்கா? மேகு நீ கேன் அவன் தலையில போட்டதுக்கு பதிலா வாயில போட்டுக்கணும். வாய்க்குள்ள போட்டா எப்படி போவோம்? வாய் பெருசு, கேனு பெருசு, வாய்க்குள்ள போவாது. ஒழுங்கா விளையாடாம என் வாடகை காசு கொடுத்துடுறா. காசா? என்ன காசு? என் வாடகை காசுரா. வார்டன் நான் தான் இப்ப எனக்கு வேலை எதுவும் இல்ல, காசும் இல்ல, 2 மாசம் கழிச்சு தரேன்னு நேத்து வந்து சொன்னனே. என்னது நேத்தா? டேய் அது 2 மாசத்துக்கு முன்னாடிடா. அப்பவே வேலை கிடைச்சின்னு சொன்னியா? அப்புறம் என்ன? வேலை கிடைச்சு. டேய் டேய் நிறுத்துடா. வார்டன் எனக்கு என்னமோ இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா கடந்த 2 மாசமா நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு தோணுது. உனக்கு அது மட்டும் தான்டா ஞாபகத்தில் இல்ல, எனக்கு அவளை தவிர வேற எதுவுமே ஞாபகத்தில் இல்ல. டேய் குத்தலே ஒழுங்கா நான் அப்படியே கூட்டி போகடா. ஏன்டா இவன் வேற சாவடிக்கிறான்? டேய் எல்லாரும் சேர்ந்து நான் நாடகம் ஆடுறீங்களா? வார்டன் எங்களுக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. உண்மையா அவன் பழச மறந்துட்டான்னு நினைக்கிறேன். டேய் கண்ணா. என் பேர் கண்ணா இல்ல சதீஷ். சதீஷ். அப்படி ஞாபகம் வந்துருச்சு. என் காசு எங்கப்பா? விஜய் உங்ககிட்ட காசு கொடுத்தானா? நீ என்கிட்ட கொடுக்க வந்தியா? அந்த காசு எங்கடா? ஓ காசா? அத முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. இல்லையே. ஏன் வார்டன் மூஞ்ச அவளை பக்கத்துல கொண்டு போய் காட்டினா அவன் பயப்பட மாட்டானா? இப்ப நான் கேட்கிறேன் பாரு. பயமா இருக்கு. அடிக்க மாட்டேங்க. காலைல விஜய் உங்ககிட்ட காசு கொடுத்தானா? கொடுத்தாரு. அந்த காசு எங்க? எங்கிட்ட பத்திரமா இருக்கு. அப்படியா? பாத்தீங்களா? இப்படி கேட்கணும். அதை விட்டு அலட்டிட்டு இப்ப அந்த காசு எங்க குடு. இங்க இருக்கேன். அவனை கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா சொல்லுவான். அவன் அடிச்சதுக்கு சாரிடா செல்லக்குட்டி. அவர் அடிச்சது கூட பரவாயில்ல, இந்த 4 அவுட் ஸ்கீப்பிங் முன்னாடி அடிக்கிறாரு. அதுவும் அந்த பொம்பளைக்கு கண்ணே தெரியாது, அது முன்னாடி அடிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. நீங்களே வைக்கலங்க, அப்பதான் சொல்லுவான். நீங்க கிட்டே சொல்லல, அப்ப நாங்க கிட்ட மட்டும் சொல்லிடுவானா? இருங்க நான் கேக்குறேன். நான் கேக்குறேன். அவங்க தான் கேக்குறாங்கல்ல, சொல்லிருங்களேன். அண்ணா சொல்லிடுவாங்க, அமைதியா இருங்க. என்னது அண்ணாவா? போடு, சொல்ல முடியாது. இது வேலைக்கு ஆகாது. அண்ணா முள்ளால தான் எடுக்கணும். என்னடா சொல்ற? வெயிட் அண்ட் வாட்சா? அதேதான். முள்ள எடுக்க போயிருக்காரு. அடிக்காதீங்க. டேய் என்னடா பண்ண போற? முள்ள வச்சு முள்ள எடுக்கிற மாதிரி இந்த கேனை வச்சு இந்த கேனைய சரி பண்ண போறேன். டேய் தண்ணியறா, எழுப்புடா யாராவது. சலூன் கடையில வேலை செய்ய கூட்டி வந்து. சரி சரி சரி.
திட்டுவாங்க. நான் ஸ்கூல் விட்டது வீட்டுக்கு போகணும். என்னை ஏன் கடத்திட்டு வந்திருக்கீங்க? என்னடா இவன் அழுகுறான்? என்னடா 2 மாசம் பின்னாடின்னு சொல்லிட்டு 20 வருஷம் முன்னாடி போயிட்டான்? என் தங்கச்சி பாப்பாவை காண எங்க வச்சிருக்கீங்க? அவங்களாம் யாருன்னு பாரு. எங்க அத்தை, அப்பத்தா, சித்தி, சிப்பத்தா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இருங்க வரேன். டேய் எழுப்புடா யாராவது. வார்டன் நீங்க எழுப்புறது எதுக்கு? நான் எழுப்பி நான் மாட்டிக்கணும். என் காசை நீங்க ஆட்டே போலான்னு பாக்குறீங்களா? ஒழுங்கா என் காசு குடுத்துறீங்க, அவள் தான் சொல்லுவேன். வாடன் எந்திரிச்சிட்டா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, காசு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய கையை பிடித்திருப்பாய், அதுவும் நான் ஒரு முரட்டு சிங்கள் என்று தெரிந்த பிறகு. டேய் என்னடா 2 மாசம் பின்னாடி போய் 200 வருஷம் பின்னாடி போயிட்டான்? ஆமா, சங்க தமிழ்லாம் பேசுறாரு. அப்ப அந்த காலத்துல எல்லாம் மொட்டை சிங்கிள் இருந்தாங்களா? எல்லா காலத்திலும் இருந்தது. அப்போ நான் உங்களிடம் ஒண்ணு கேட்கட்டுமா? டேய் வெண்ண, புலவரே, இந்த புலவர் தங்களிடம் 20,000 பொற்காசுகள் கொடுத்து மன்னரிடம் கொடுக்க சொன்னாரே, கொடுத்தீர்களா? நானே ஒரு மன்னன் தான், இவர் என்னிடம் கொடுத்தார்தான். கொடுத்தது நானே. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ வாடன், வாடன், தண்ணி எடுடா, தண்ணி எடுடா. ஐயோ வாடன், நாக்கு துடிக்குதுடா. வாடன், என்ன எல்லாரும் கும்பலா இருக்கிறீங்க? எப்பா வெயில் டைம் நல்லா வேர்த்து ஊத்துது. ஏசி ஒர்க் ஆகலையா? ரெடி பண்ண சொல்றேன். வாடன், வாடகை எப்பா நேத்து தான் வாடகை கொடுத்தீங்க. மாசம் மாசம் எத்தனை தடவை கொடுப்பீங்க? நேத்து கொடுத்துட்டோமா? அதான் வாடன், நேத்து கொடுத்துட்டோம்ல, செலவுக்கு காசு இல்ல. எப்பா முன்னாடியே சொல்லக்கூடாதா? நான் கொடுக்க மாட்டேனா? இந்தா செலவுக்கு வச்சுக்கோங்க. ஆமா வாடன், ஏத்தான வாடகை காசு கொடுத்தோம். சரி ஓகே வாடன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. நீங்க இது மாதிரி எப்போதும் ஒத்துமையா இருக்கணும், சரியா? நான் போய் தூங்குறேன். என்ன இப்ப வேர்லாம் இனிப்பா இருக்குது? சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எனக்கு இப்பதான் ஊத்துறாங்க வேறு. ஓகே ஒத்துமையா இருக்கணும். டேய் சதீஷ், ஏன்டா இப்படி பண்ண? ஏய், நீங்க எல்லாரும் வார்டனை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? எனக்கு பயங்கரமா கோவம் வருது. உங்க எல்லாரையும் போய் போட்டு தருது. ஏய் என்ன இப்போ உங்களுக்கு? உங்கள்ட்ட இருந்து வாங்கின காசு கொடுக்கணும், அவ்வளவுதானே? எடுத்துட்டு போங்க. டேய் குடுக்காதடா. ஐயோ இது அம்மா கமிஷன். ஐயோ என்ன கீழே விழுதெல்லாம். இந்தாடே. யாருக்கு பீட்சா வேணுமோ வாங்க. நீங்க ரூம்ல போய் திங்க போறீங்க பீஸா. உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா நான் என்ன லூசா? சொல்லிட்டு போட மாட்டியா? ஏதோ என்னால முடிஞ்சதுன்னா காசு மேலே காசு வந்து ஏய் சதீஷ், விஜய் எல்லாரும் சாவுங்கடா, சாவுங்கடா. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். Thanks for watching.